பாட்டி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட, நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஏண்டா பேராண்டி, எனக்கு தெரியாது. நான் தான் சொன்னேனே, உன் வயசெல்லாம் தாண்டி தாண்டி நான் வந்திருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும். சொல்லு, யாரு விட்ட பொண்ணு? நல்ல பொண்ணா? எப்படி விட்ட பொண்ணு? குடும்பம்லாம் நல்ல குடும்பமா? அது குடும்பம் பற்றிலாம் எனக்கு தெரியாது பாட்டி. அது நல்ல குடும்பம் தான். அவங்க அம்மாவுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான், அவ சுமித்ரா இந்த பொண்ணு பேர். ஒரே ஒரு பொண்ணு தான், அப்பா அம்மாலாம் இருக்குதுவ. அவங்க அம்மா தான் கொஞ்சம் வாய் பெருசாக பேசுவாங்க ஏதாவது. வேறு அவங்க அப்பாலாம் நல்லவர் தான். ஆனால் அவளை ஒரு வருஷமாக லவ் பண்ணுறேன் பாட்டி. என்னடா தம்பி சொல்ற, ஒரு வருஷமா லவ் பண்றியா? உன் அம்மாக்கு அப்பாக்கெல்லாம் தெரியுமா? அம்மாவுக்கு தெரியும் பாட்டி, நான் ஒரு நாள் சொன்னேன். அதோட அவங்க அப்பாட்ட நான் கேட்டுக்கிட்டு சொல்கிறேன், நாங்கள் ஒன்றுமே சொல்லலை. அப்புறம் நானும் கேட்கல. அப்பாவுக்கு தெரியாது பாட்டி. ஏன்டா ஒரு வருஷமா லவ் பண்றேன்னு சொல்ற, உன் அம்மாக்கு தெரியுங்கிற? உன் அம்மா கரியா ஒப்பன்ட்ட சொன்னாலடா? எப்படி அப்பாட்ட சொல்லாம இருந்தா? ஒப்பன்ட்ட சொல்லவே இல்லை பச்சியா? ஒப்பன்ட்ட சொல்லாம மறைச்சிருக்கடா பாரு அம்மா. மறைக்கணுண்டு மறைச்சிருக்காங்க மாட்டாங்க பாட்டி. அப்பா ஏசுவார், கோவப்படுவாருன்னு சொல்லிட்டு நேர காலம் வரும்போது சொல்லாண்டு இருந்தாங்களோ என்னன்னு தெரியல பாட்டி. பாருடி, ஒரு வருஷமா லவ் பண்றேன்னு சொல்றான். அவளுக்கு தெரிஞ்சிருக்கு, மருமகளுக்கும். நம்ம பிள்ளைகிட்ட சொல்லாம மறைச்சு வச்சிருக்கா பாரு. இவ எப்படியாப்பட்டவளா இருப்பா? பொல்லாளுடி அவ, பொல்லாளு மருமவோ. நீங்க சும்மா இருக்க, அதை கேட்கறேங்க என்ன பாட்டி? அம்மா மறைக்கணும்லாம் மறைக்க மாட்டாங்க பாட்டி. அவங்க அப்பா ஏசன்னு சொல்லியிருக்கா, மறைச்சிருக்காங்க பேருக்கு. ஏன்டா இதெல்லாம் அப்பாவுக்கு தெரியாம மறைக்க வேண்டிய விஷயமாடா? இப்ப நீ வந்து சொல்லி எங்க அப்பாட்ட சொல்லி அம்மாட்ட சொல்லுங்கிற. அப்பாவுக்கு தெரியாம கல்யாணம் நினைச்சிருவாளா? ஒட்டக்கறியா கல்யாணம் நினைச்சிருவாளான்னு கேட்கறேன். என்ன திமிரு அவளுக்கு? திமிரு கொண்டவா? இவன் சொல்லியா அவன் சொல்லாம இருந்திருக்கிறா பாரு. அப்பன்ட்ட ஒரு வருஷமா லவ் பண்றேங்கிறான். அவளுக்கு தெரிஞ்சு ஒரு வருஷமா புருஷனுக்கு தெரியாம மறைச்சிருக்கிறாளே ஒட்டக்கறி. உன்ன என்ன நான் மறைச்சிருப்பேன் என் பிள்ளைக்கு தெரியாம? பாட்டி அப்படிலாம் ஒன்றும் இல்லை பாட்டி. அவங்க எதுவும் அப்பாட்ட மறைக்கலாம் மாட்டாங்க. இந்த செய்தி சொல்லலாமா சொல்லக்கூடாதுன்னு அதையும் நினச்சிட்டு இருந்திருக்காங்க பேருக்கு. அதனால சொல்லலை பாட்டி. அம்மாட்ட சொல்லி கேட்கலாண்டே என்கிட்ட வந்து சொல்ற. இப்ப என்ன ஒரு வருஷமா மறைச்சு வச்சிருந்தேன், இப்ப வந்து கல்யாணம் பண்ணு சொல்றியா? பாட்டி அம்மாவை தப்பா நினைக்காதீங்க பாட்டி. அவங்க அப்புறமெல்லாம் சொல்லிக்கலான்ட்டு இருந்திருப்பாங்க பாட்டி. என்ன சொல்லிக்கலாண்டே இருந்துட்டான்? ஒரு புருஷன் சொல்லாம இந்த செய்தி இவ்வளவு நாளா மறைச்சு வச்சிருக்காளே, ஒரு நாளைக்கு தெரியாம போயிடும் அந்த செய்தினா. தெரியாம போயிடும். இப்ப இன்னைக்கு எங்கிட்ட வந்து சொல்றல, அதே மாதிரி தெரியும்ல. தெரிஞ்ச என் பிள்ளை என்ன நினைப்பான்? இப்போ பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு இவ்வளவு நாளா சொல்லாம இருந்திருக்கலான்ட்டு அவளை தப்பா நினைக்க மாட்டான். அவளுக்கு அந்த அறிவாச்சும் இருந்துச்சு அவளுக்கு. நம்ம புருஷனுக்கு தெரிஞ்சா நம்ம பொண்டாட்டி சொல்லலன்ட்டு நம்ம புருஷன் தப்பா நினைப்பாரு, நம்ம சொல்லிடுவோம் சொன்னாலா? அப்பன்ட்ட சொன்னாலாடா? அம்மாக்கு என்ன திமுற அவளுக்கு? இப்ப எங்கள்கிட்ட வந்து சொல்ற, உங்க அம்மாட்ட சொல்லி உங்க அம்மா கேட்கலண்டா? அம்மா வர ஏசப்போதுவெல்லாம் என்னன்னு தெரியலையே பாட்டி. அம்மா ஒன்றும் சத்தம் பண்ணாதீங்க, நான் சொல்கிறத கேளுங்க பாட்டி. அவள் வீட்டில் வேற மாப்பிள்ளை ஒன்று பார்த்துட்டு இருக்காங்களாம். அவங்க அம்மா மாப்பிள்ளை அவளுக்கு பார்த்துக்கிட்டு கல்யாணம் பண்ணான்ட்டு நிற்கிறாங்களாம். அதுக்காக சீக்கிரம் கல்யாணம் பண்ணின்னு, இல்லாட்டி வேற மாப்பிள்ளைக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்கன்ட்டு ரொம்ப பிடிவாதமாக சொல்லி அழுகுறா பாட்டி அவள். அதுக்காகத்தான் இப்போ வந்து சொல்கிறேன், இல்லாட்டி நான் மெதுவாக கல்யாணம் பண்ணிக்குவோம் இந்த தான் நினச்சிட்டு இருந்தேன் பாட்டி. அதனால தான் நான் அப்பாட்ட சொல்லலை, அம்மாட்ட ஒன்றே சொன்னேன். அம்மா அப்புறம் மெதுவாக கல்யாணம் பண்ணிக்கிறப்ப பார்த்துக்கோன்னு சும்மா இருந்துட்டாங்க பேருக்கு. இதுக்கிட்ட அம்மா மேலே கோச்சிக்காதீங்க பாட்டி. இப்போ வந்து அவங்க வீட்டில் அவங்க அம்மா ரொம்ப பிடிவாதமாக வேறு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணணுன்னு நிற்கிறாங்களாம். அதுக்காகத்தான் நான் வந்து உங்கள்கிட்டையும் தாத்தாட்டையும் சொல்கிறேன் பாட்டி. பாட்டி நீங்கள்லாம் தாத்தாவும் தான் அம்மாட்டையும் அப்பாட்டையும் சொல்லி இதுக்கு சம்மதிக்க சொல்லி கல்யாணத்துக்கு நீங்கள் எல்லாரும் போய் அது வீட்டில் போய் பொண்ணு கேட்கணும் பாட்டி. அப்பா, நாங்க போய் பொண்ணு கேட்கணுமா? நாங்க போய் பொண்ணு கேட்கணுங்கிறியாடா? ஆமாம் பாட்டி, நீனே அப்பா தாத்தா எல்லாம் போய் பொண்ணு கேளுங்க பாட்டி. கேட்டு எனக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைங்க பாட்டி சுமித்ராவே. என்னடி லட்சுமி இப்படி சொல்றான், என்ன செய்யறது? நம்மகிட்ட சொல்லி ஒன்று நடக்கலன்னு சொல்லிட்டு இப்போ நம்மகிட்ட சொல்கிறான். நம்ம அதை செஞ்சு வைக்கணும் தான், என்ன செய்யுது? நம்ம பேரன் தானே, ஒன்று கண்ணே கண்ணிட்டு இருக்கான். நம்ம தான் பார்த்து எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும். இதுக்கு தம்பி ஒத்துக்குவானா?
ஒத்துக்கத்தான் வைக்கணும். நம்ம இருக்க போய் பொண்ணு கேட்டு என்ன ஏதுன்னு பார்ப்போம். ஆமா பாட்டி, நீங்க 2 பேரும் இங்க இருக்கும் போது எனக்கு பொண்ணு கேட்டு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீங்க ஊருக்கு போகலாம் பாட்டி. அது வரைக்கும் இங்கே இருங்க பாட்டி. பார்த்தீங்களா உங்க பேரனை? நம்ம இருந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் போனோங்கிறான். என்ன செய்யுது, அவன் தான் அவன் சூழ்நிலைய சொல்றானே. ஒரே ஒரு பேரன் இருக்கிறான். அவன் எப்படியாச்சும் அவன் ஆசைப்படுற பொண்ணைய பார்த்து பேசி முடிச்சு சீக்கிரமா சட்டு புட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அப்புறம் பல போய்க்கலாம். அது வரைக்கும் நம்ம இங்கேயே இருப்போம். எப்ப பாட்டி அப்பாட்டி அம்மாட்டே பேசுவீங்க? உங்க அம்மாட்ட தான் பேசி வச்சிருக்கிய, உன் அப்பாட்ட தானே சொல்லாம இருந்திருக்க. கூப்பிடுறேன், உங்க அப்பாவையும் அம்மாவையும் கூப்பிட்டு இங்க உட்கார வச்சு என்ன எதுன்னு பேசுறேன்டா தம்பி, பேசுறேன். கொஞ்சம் அவசரப்படாம இரு. கொஞ்சம் சீக்கிரமா பாருங்க பாட்டி, சீக்கிரமா பார்த்து பேசி முடிங்க பாட்டி. சரி சரி, சீக்கிரமா பார்த்து பேசி முடிக்கிறேன். அப்பாவையும் அம்மாவையும் கூப்பிட்டு. அம்மாக்கு தான் ஏற்கனவே தெரியாமே, அவள்கிட்ட சொன்னா என்ன சொல்லாட்டி என்ன, அப்பான்ட்ட தான் சொல்லணும். சொல்லி கேட்டியே பேசி முடிக்கிறேன். உங்களே தாத்தாவன் தான் நம்பி இருக்கேன் பாட்டி. நீங்க 2 பேர் தான் எப்படியாவது அப்பாட்ட பேசி சம்மதம் வாங்கணும். அம்மாவாத ஒத்துக்கிட்டுருவாங்க. அப்பா தான் என்ன சொல்லுதே தெரியல. எப்படியாவது பேசி சம்மதம் வாங்கி இந்த கல்யாணத்தை பண்ணி வைங்க பாட்டி. பண்ணி வைக்கிறோம்டா, அதுக்கேண்டா இப்படி கெஞ்சிரா மாதிரி கெஞ்சிர? பண்ணி வைக்கிறோம். கவலைப்படாம போயிட்டு வா. அன்னிக்கண்டா பேசுறாரு, சீக்கிரமா நான் பேசி இதுக்கு ஒரு முடிவு எடுத்து பொண்ணு கேட்க சொல்றேன். பொண்ணு கேட்க நாங்களாம் போயிட்டு வரோம். நீங்களாம் போகணும் பாட்டி, நீங்களாம் போய் தான் பொண்ணு கேட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதான் நாங்களாம் போறோங்கிறோமா, நீ கவலைப்படாம போயிட்டு வா. இன்னைக்கு என்ன வேலைலாம் இல்லையாடா தம்பி? வேலை முடிச்சிட்டியா? பால் பாக்கெட் போட போவிய, அந்த வேலை தான் பாக்குறேன். அதுக்கு உங்க பொண்ணு ஒரு பால் உள்ளாடா. அவன் ஆட்டாக்கறி என்ன சொல்லுவான், இந்த பொண்ணோட ஆட்டாக்கறிய. அவங்க அம்மாக்கெல்லாம் என்ன பால் பாக்கிட்டு போறேன்னு தெரியும் பாட்டி. ஆனா வேலையில இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்கன்னு தெரியல. கல்யாணம் பண்ணி வைங்கிற ஒரு வேலை நல்ல வேலையா கிடைக்கணும்ல. இந்த வேலைக்கெல்லாம் என்ன பொண்ணு ஒரு பால் தெரியலையே. எதை பேசி பார்ப்போம் என்ன சொல்றாள். நீங்க தான் பாட்டி எப்படியாவது பேசி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் பாட்டி. உங்களை தான் நம்பி இருக்கேன். இவன் நான் இப்படி சொல்றான், நான் பேசுறேன். நீ போயிட்டு வா, கவலைப்படாம போயிட்டு வா. பேசுறோம்டா தம்பி, பேசுறான். நீ போயிட்டு வா கவலைப்படாம. சரி பாட்டி, எனக்கு வேலை இருக்கு, வரேன் பாட்டி. போயிட்டு வா. பாட்டி உங்களை தான் நம்பி இருக்கேன், தாத்தாவையும் உங்களையும். நீங்க தான் எப்படியாவது பேசணும் பாட்டி, பேசணும். இவன் என்ன அது சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கிறான். இந்த பேசுறோன்னு சொல்லியிருக்கோம்ல, போயிட்டு வாடா. லட்சுமி மருமகளை பச்சியா எப்படி செஞ்சிருக்காண்டி? 1 வருஷமா ஒரு பொண்ணை லவ் பண்றானா, அவனுக்கு அவள்கிட்டையும் சொல்லியிருக்கான். நம்ம பிள்ளைகிட்ட மறைச்சிருக்கிறா பாரு. 1 வருஷமா சொல்லாம மறைச்சு வச்சிருக்கா பாரு. எப்படியாப்பட்டவளா இருப்பா பத்தியா? இருக்கட்டும், அவன் வரட்டும், அவனை கூப்பிட்டு பேசுவோம். சீதா, ஏங்க எங்க போயிட்டு வரீங்க? மீனை வாங்கி கொடுத்துட்டு போனீங்க, ஆளையே காணு, இப்பதான் வரீங்க. கட்டடம்லாம் கட்டுற மேஸ்திரி எப்படி பார்க்க போனேன்? என்ன மேஸ்திரியை பார்க்க போனீங்களா? ஏன் அவரு எதுக்கு பார்க்க போனீங்க? நேற்று மழை பெஞ்சிக்கிட்டு நீ பிரியாணி போட்டல, மழையில் நனைஞ்சிக்கிட்டு அடுப்பம் ஏரியில் ஒன்று ஏரியில் ஊற்றிக்கிட்டு கிடந்து. அதுக்குண்டு அப்பாவும் அம்மாவும் உனக்கு சமையல் கட்டு ஒன்று கட்டி கொடுக்க சொல்லியிருக்கோம். மேஸ்திரியை பார்த்து சொல்லு, எவ்வளோ செலவழி வந்து சொல்லி கேட்க சொல்லியிருக்காங்க. உனக்கு கேஸ் அடுப்பு ஒன்று வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அது 2 பேரும் பணம் தரேன் இருக்கோம். சமையல் கட்டு கட்டுறதுக்கும் கேஸ் அடுப்பு வாங்கிறதுக்கும் அப்பாவும் அம்மாவும். அதுதான் கேட்டுட்டு விசாரிச்சுட்டு வான்னு சொன்னாங்க. அதுதான் விசாரிச்சுட்டு கேட்டுட்டு வரேன். என்னங்க சொல்றீங்க? உண்மையிலேயா சொல்றீங்க? பைத்தியம், நான் ஏன்டி போய் சொல்ல போகிறேன்? அம்மா அப்பா சொன்னதுனால தான் போய் விசாரிச்சுட்டு வந்திருக்கேன். மேஸ்திரியை போய் பார்த்தேன். அவர் மழையாக இருக்குது, கொஞ்சம் மழைலாம் கொஞ்சம் கழிச்சுக்கிட்டா, மழை கொஞ்சம் விட்டுக்கிட்டா நான் வந்து பார்த்து ஒரு 10 நாளுக்குள்ளே கட்டி தந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு. என்னாலே நம்ப முடியலையே. அப்போ நான் சமையல் கட்டிலேருந்து வேலை பார்க்கலாம், மழையில் நின்று வேலை பார்க்க வேண்டியல. ஆமாம், நீ சமையல் கட்டிலேருந்து வேலை பார்க்கலாம். ஆனால் வெயில் இறக்கும் போது மட்டும் கொல்லையிலேயே வாசல்லையே வச்சு சொராக்கி கரையாக்கி வேலை பார்க்குறேன். ஏன் அப்பா மட்டும் நான் வாசல்ல கொலையில வச்சு சோறாக்குன்னு சமையல் கட்டிலே செஞ்சான்னா?
சமையல்கிட்டே செஞ்சானாண்டா. நல்ல ஆசை தான் உனக்கு. கேஸு வாங்கி கொடுக்கறது எங்கள் அப்பா அம்மாவாக இருக்கட்டும். கேஸ் அடுப்பு கேஸு வாங்கி கொடுக்குதோ ஒரு ட்ரிப்பு, சமையல் கட்டி கொடுக்குதோ அதுவா. அப்புறம் மாதம் மாதம் கேஸு சரியாக போகிற வருஷம்லாம் அது ஒரு டைப்பு கேஸுக்கு காசு கேட்டு நிற்க முடியுமா? கேஸு வாங்கினா அதே 900 1000 விற்கிது கேஸு. நீ சமையல் கட்டுலேயே கேஸை வச்சு எரிச்சிக்கிட்டு இருந்தா 20 நாளைக்கு 15 நாளைக்கு தான் ஒரு கேஸ் வரும். சீக்கிரம் சரியாக போயிடும். அப்புறம் சரியாக போயிட்டா எப்படி வாங்குறது? அதுக்காகத்தான் மழை நாளில் மழை பெய்யும் போது மழை நாளில் தான் நீ வந்து சமையல் கட்டில் கேஸில் வச்சு வேலை பார்க்கணும், வித்தி பார்க்கணும், எல்லாம் செய்யணும். மற்ற நாளில் ஒரு காப்பி கிப்பி போட்டுக்கலாம். அதான் பாக்கி சாப்பாடு செய்கிறது, சோறு ஆக்கி வடிக்கிறது, சோறுலாம் ஆக்கி வடிக்கிறோம்ல, அதுக்கெல்லாம் கேஸு அதிகமாகும். சோறுலாம் ஆக்கி வடிக்கிறதுக்கு கேஸ் அதிகமாகும். அதனால் நீ வந்து கொல்லையிலேயே இந்த மாதிரி வாசல்லையே வச்சு தான் சோறு ஆனமெல்லாம் காய்ச்சணும். குழம்பு வைக்கிறது, சாப்பாடு செய்கிறது எல்லாம் மழை நாளில் தான் கேஸை மட்டும் உபயோகப்படுத்தணும். அப்போ காப்பி கிப்பி போட்டுக்கிறேன்டா, டீ காப்பி அந்த மாதிரி போட்டுக்கலாம். மற்றெல்லாம் நீ செஞ்சு விட்டு 15 நாள்லேயே கேஸு சரியாக வச்சு வாங்கி கொடுங்கண்டா, நான் எங்கேயும் வாங்கி கொடுக்குறதே. நான் என்ன சம்பாதிக்கிறதுக்குல இந்த கேஸுக்கு 900 1000 கொடுத்து கேஸ் வாங்கி போட்டேன்னா என்னென்ன ஜாமான் வாங்கி சாப்பிட்றது? மளிகை கடை ஜாமான் காய்கறிலாம் எப்படி வாங்கி சாப்பிட்றது? மீன் கறிந்து எப்படி சாப்பிட முடியும்? அப்புறம் உட்காந்து கொண்டு தான் தள்ள துண்டை போட்டுக்கிட்டு. அதுக்கு தான் சொல்கிறேன். அப்போ மழை நாளில் தான் சமைக்கணும் கேஸில், மற்ற நாள்லாம் சமைக்கக்கூடாது. அதுக்கு கேஸ் இருந்தான்னா இல்லாட்டி என்ன? உனக்கு நல்ல ஆசை தான். போனால் போய்ட்டு பார்த்து மழையில் நனைஞ்சிக்கிட்டு வேலை பார்ப்பாண்டு எங்கள் அப்பாவும் அம்மாவும் செய்யறதுக்கு எப்போதம்மா கேஸ் வேணுமாம்ல பிள்ளைக்கு? அதை வாங்கி கொடுக்க சொல்லிச்சோ நான் வாங்கி கொடுத்துருவேன். அதை வந்து மழை நாளில் மழை பெய்யுறது மழை நாளில் தான் கேஸு வேலை பார்க்கணும். இல்லை ஒரு டீ காப்பி வேலைக்கு வேலை போடணும். பாக்கி சமையல் வேலை, சாப்பாடு ஆக்கிறது, குழம்பு வைக்கிறது எல்லாமே வாசலில் தெருவில் இப்போ எப்படி செய்யறியோ அதே மாதிரி செய்ய வேண்டியது தான். அதை ஞாபகம் வச்சுக்கோ. என்ன சாப்பாடெல்லாம் செஞ்சாச்சா? சாப்பாடெல்லாம் செஞ்சாச்சு. குழம்பு கொதிக்குது தெரியல. நெத்திலி மீன் குழம்பு கொதிக்குது, மீன் வறுத்தாச்சு, சாப்பாடாக செஞ்சு வச்சுட்டேன். சீக்கிரமா அம்மாக்கா அப்பாக்கா சாப்பாடு கொண்டு போய் கொடு. நேரம் ஆகட்டியா? மணி 12:45 தான் ஆகுது, இன்னும் 1:30 ஆகல. ஏன் 1:30க்கு தான் சாப்பாடு கொடுக்கணும்? என்ன சட்டமா? முன்னாடியே செஞ்சுட்டு போய் கொடுக்க வேண்டியது தானே? இப்போ சீக்கிரம் கொடுத்து அவளுக்கு வச்சு கொடுத்து சாப்பிட சொல்லி சாப்பிட்ட பிறகு தான் நீங்கள் வரணும். வந்து எனக்கு மணிகண்டனுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கலாம். சரி சீக்கிரம் அப்பாக்கா அம்மாக்கா சாப்பாடு கொண்டு கொடு. இந்த கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது, போயிட்டு வரேன். வந்தோன்னே அதை சாப்பிட்ட வரப்பட நான் சாப்பிட்டுக்கிறேன். மழையில் வந்து சமைக்கிறதுக்கு எதுக்கு கேஸு? அதுக்கு எதுக்கு சமையல் கட்டு? அது எப்போதான் பழைய செஞ்சுட்டு போகிறேன். கேஸ் வாங்கி கொடுக்கணுமா? அதுக்குண்டு மழையில் நேரத்தில் தான் நான் கேஸை உபயோகப்படுத்தணுமா? பாக்கி நான்லாம் கொல்லையிலையும் தெருவுலையும் தான் அப்படி ஆக்கிக்கிட்டு நிற்கணுமா? அதுவும் ஒரு பங்கு பேசினா இந்த மனுஷன் அதுக்கு மேலே பேசுவார். எல்லாம் என் தலையெழுத்து. இதெல்லாம் கட்டிக்கிட்டு அப்படி மாறடிச்சு நிற்கணும்ட்டு என்ன செய்யறது? ஆஹா, அக்கா வைக்கிற மீன் குழம்பு அங்கேயே வாசனை இழுக்குது, மூக்க தொலைக்குது. வாடி உமா, நல்ல மீன் குழம்பு வச்சுட்டு ஏன் முகம் மட்டும் அப்படி சோகமாக இருக்கு? என்ன? ஆமாம், என்னைக்கு என் முகம் சந்தோஷமாக இருந்துச்சு, சோகமாக தான் இருக்கு. என் விதியை நினச்சி சோகமாக இருக்கேன். ஏன்க்கா அப்படி பேசுகிற? என்ன அப்படி விதி? என்ன மீனுக்கா? நெத்திலி மீன் மாதிரி இருக்கு. ஆமாடி, நெத்திலி மீன் தான் வாங்கிட்டு வந்தார். அதை தான் நம்மகிட்ட ஆஞ்சி குழம்பு வச்சு வறுத்து வச்சுருக்கேன். நான் சாப்பாடு கொண்டு கொடுக்கணும், சோறுலாம் வடிச்சாச்சு. அதாவது வெளியே போயிருக்காரு, வந்தால் கத்துவார் கடந்து. ஆமாம், 2 பேருக்கு கொண்டு மணி அடித்த சாப்பாடு கொடுக்கணும்ல நீனு. போய் கொடு. நான் வர இந்த நேரத்தில் வந்துட்டேன். பரவாயில்லடி, உக்காரு இப்படி திண்ணையில். நானக்கா நீ போய் சாப்பாடெல்லாம் கொடு, நான் சாயங்காலமாக வரேன். உன் மாமியா வர வந்தால் கத்த போகுது, அது வர வந்து எட்டி பார்த்தாலும் பார்க்கும் ஜன்னல் நின்றுக்கிட்டு. அதான்டா சொல்லு, வந்து எட்டி பார்த்தாலும் தான் பார்க்கும். குழம்ப திறந்து போட்டுட்டு அவட்ட பேச நிற்கிறா. ஏய் சிதா அக்கா, உன் அத்தை பார்த்துருச்சு பாருக்கா. ஏன் தே குழம்பு படம் திறந்து கடந்து கொதிக்குது, நீ என்ன அந்த பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற? அந்த பொண்ணுகிட்ட குழம்பு மூடியாச்சும் வைக்கலாம்ல? கொதிக்கிற குழம்ப பார்த்துக்கிட்டே ஏதாவது உந்துட போகுது, தூசி கீசி ஏதாவது உந்துடும், அப்புறமேல பேசிக்கலாம். சரி அத்தை. அக்கா நாங்கள் ரெண்டாண்டா அத்தை பேச ஆரம்பிச்சிடும், நான் போயிட்டு வரேன்க்கா. அது வேறு குழம்புல ஏதாவது உண்டுட்டா நான் பேசின்றது தான் உண்டுருச்சுன்னு சண்டை வளர்க்க போதும் வந்துட்டேன். நான் போயிட்டு வரேன். ஆமாடி உமா.
ஒன்றும் நினச்சிக்காதடி, நீ போயிட்டு வா, அப்புறமால வாடி. நான் ஏக்கா ஒன்று நினச்சிக்க போகிறேன், உன் நிலமை எனக்கு தெரியாது, நான் போயிட்டு வரேன். அவள் வேலை பார்த்துக்கிட்டு நிற்கிறா, வேலை பார்த்த நேரத்தில் வந்து பேசிட்டு நிற்கிறேன். அவள் வீட்டில் குழம்பு வைக்க மாட்டா, சோறு வைக்க மாட்டா, இருக்கு பொதினேக்க இங்கேயே வந்துடுறா இவள்கிட்ட பேச. என்ன பண்ண மாட்டியா இருப்பா? புருஷன் மக்க குட்டிலாம் இல்லை, ஏசாதுவா?